மிச்சமே டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். வாழைக்காய் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வாழைக்காய் கருப்பாகும். அதுக்கு பிறகு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மிக்க தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் கடலை மாவெல்லாம் கட்டியாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த அளவில் இருந்தால் போதும். இப்போ அந்த வாழைக்காவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உதறிக்கோங்க. தண்ணி இருந்தால் பேட்டர் பிடிப்படாது. பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்க வேணும். எண்ணெய் சூடு குறைவாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் நிறையா. அதனால் எண்ணெயும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜியெல்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைட் பொரிஞ்சு வந்த பிறகு அடுத்த பக்கமும் மாற்றி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மழை டைம்லலாம் சுட சுட பஜ்ஜியோடு ஒரு டீ குடித்தா மிச்சமே நல்லா இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye from Miya's Kitchen.